ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம ஊர் நம்ம சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக இந்த வாரம் நான் எங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? இடுக்கி மாவட்டத்தில் இருக்க ராமக்கல் மேடுன்ற பகுதியில இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஏரியா வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கிரீனிஷா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கேரளாவோட ஒரு பார்டருங்க இது. ஸோ இங்க இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்க 30 சிட்டி வந்து இந்த ஏரியால தெரியுது. ஸோ இந்த ஏரியா பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கு. இந்த ரம்யத்தோட ஒரு 2 அழகான ரெசிபியும் இந்த வாரத்துல பார்த்தலாம். வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ராமக்கல் மேட்டு பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ரம்யமாக இருக்க இந்த ஸ்பாட்டு தாங்க. பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சு, இந்த ஸ்டாச்சுவோட உயரமே வந்துட்டு 27 அடி. கடல் மட்டத்திலேருந்து 3500 அடியிலேருந்து உயரத்தில் இருக்குது இந்த ஸ்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு வந்துட்டு இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்து பார்த்தாலும் ஓரளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்குது. இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கழுகு ஸ்டாச்சு மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது விஷுவல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இந்த சுற்றுலா தலத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரம்யமாக இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. ஸோ மேலே போயிட்டு நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கூலிங்காக இருக்குது. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கனில் ஒரு டிஷ்ஷு செம்பருத்தி கோழி. ஸோ செம்பருத்தி கோழி எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ சீரகம் சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3-4 பச்சை மிளகாய். இதில் வந்துட்டு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி பூண்டு காரம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த காரமும் கிடையாது. ஸோ பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஃபைனாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ செம்பருத்தி வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். செம்பருத்தியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு முத நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதே அந்த இலையும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதயத்துக்கு வந்து வலு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது போக வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் டிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி புதுமையாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு லைக் செம்பருத்தியை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். அட் த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுற்றி வந்துட்டு நம்மளுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா. பொதுவாக வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சிக்கன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சம்திங் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அட் த டைம் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வ் ஃப்ரைட் குக்கிங், அதாவது டைரெக்டாக போட்டு டாஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இப்போ நம்ம போட்ட இஞ்சி பேஸ்ட் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி சுணங்கி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி செம்பருத்தியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட செம்பருத்தி போட்டோன்னே அவ்வளோ ஃப்ளேவர் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டோன்னே.
ஸோ போட்ட செம்பருத்தி ஃபுல்லாகவே நல்லா சுணங்கிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 கிலோ சிக்கனுங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 20 பூ செம்பருத்தி பூ எடுத்துக்குங்க. ஸோ அதான் ரேஷியோ. அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்தோம்னா அடியில் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி இதில் சேர்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுக்கு அதுக்கும் அப்படியே அடியில் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் வேகும்போது தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டேஜ்லேயும் கொஞ்சமாக செம்பருத்தி சேர்த்துருக்கோம். நான் சொன்ன 20 செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு போட்டது ரொம்ப மைனூட்டாக வதங்கிடும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் குக்கிங் முக்கால் தான் வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு குக்கிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. பக்காவாக குக்காகி இந்த சுக்கா பதம் இருக்கு இல்லையா, கோழி சுக்கா, அந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா அந்த செம்பருத்தி நல்லா சுணங்கி சூப்பரான ஃப்ளேவர் தருது. அதே நேரத்தில் அந்த செம்பருத்தியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா சிக்கனில் இறங்கியிருக்குங்க. இந்த டிஷ்ஷு பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த செம்பருத்தியோட டேஸ்ட்டு சேரும்போது ரொம்ப சால்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் சேர்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே வந்துடும். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து அதெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்பருத்தி இலை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு செம்பருத்தி கோழி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்திருந்தார் ஒருத்தரை, பம்படியாக கூட்டு வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவரை டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். பிரதர் வணக்கம். வாங்க பிரதர். பிரதர் இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் பிரதர், எங்கள் வியூவர்ஸ்க்காக உங்களோட உண்மையான ரிவ்யூவை. நல்லா தான் இருக்கும் பிரதர். சம்திங் யூனிக்காக இருக்கா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, குட் ட்ரை பிரதர். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ராமக்கல் மேடு, அந்த கொரவன் குரத்தி ஸ்டாச்சு அதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஸ்பாட்டில் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு முட்டை கோழி பெரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மட்டன் வித் கறி தான் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் வித் கறியும் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, சிக்கனை வந்து சுக்கா ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மேலே அந்த எக்கை கோட் பண்ணி அப்படியே அதோட பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். பார்த்துங்க வியூவர்ஸ், நம்ம ஊர் நம்ம சுவையில் உங்களுக்காக வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக இருக்கிற லொக்கேஷனாக பார்த்து தேடி தேடி போய் நல்ல அருமையான லொக்கேஷனில் சமைச்சிட்ருக்கோம். வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு ஈவன் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதாவது ஈக்குவல் ரேஷியோ. ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு வந்துட்டு தக்காளி ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கங்க. இப்போ வந்துட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க தேவையில்லை. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அது ஒரு மாதிரியா தொக்கு பதத்துக்கு வந்துடக்கூடாது. ஸோ லைட்டாக வதங்கினா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கறி மசால் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் போட்டு நல்ல மசாலா வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கனை சேர்த்துப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கனை இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துப்போம். உப்பு வந்துட்டு இதில் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்குங்க. பிகாஸ் வந்துட்டு முட்டையோட சேர்க்குறனால முட்டைக்கும் சேர்த்து உப்பு போடணும். சிக்கன் அளவு இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் லைக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சுக்கா பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அதோட சுவையை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக வந்து வெங்காயம் தக்காளி ஆம்லெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக ஷார்ப்புக்காக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். கறி மசாலா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பொதுவாக வந்துட்டு இந்த முட்டைக்கோழி ட்ரை பண்ணும்போது பீசஸ் வந்து ஃபைனாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபெசிலிட்டி இல்லாதனால கொஞ்சம் பீசஸ்லாம் பெருசாக போட்டிருக்கோம். பட் நீங்கள் பண்ணும்போது பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ சிக்கனும் சீக்கிரமாக குக் ஆகும். அதே நேரத்தில் எக்கு போடும்போது அதோட கோட் ஆகி ஒரு மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஓகே. இப்போ வந்துட்டு முட்டையை உடைச்சு நல்லா வதங்கிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து அந்த செமி ட்ரையாக இருக்குது. இந்த பதத்தில் வந்து முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே ஆம்லெட் போட்டாலும் சரி, லைக் முட்டை பொரியல் எந்த மாதிரி டிஷ்ஷு பண்ணாலும் சரி, முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் அது ப்ளஃபி கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த லைக் கரெக்டான பக்குவம் கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்லெட் வந்துட்டு சப்பட்டையாக போட்டுருவாங்க. என்ன சாஃப்டாக இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பீட் பண்ணாமல் போட்டால் அந்த டெக்ஸ்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கே தெரியும் மேலெல்லாம் அந்த நுர பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு மேலே லே பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு சைடில் இருந்து ஊற்றுங்க. மேலே ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே நின்றுடும். ஸோ சைடில் இருந்து அப்படியே ஊற்றி அந்த முட்டை வந்து அதோட சேர்ந்து குக் ஆகணும். ஸோ குக் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை மசாலா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி லைக் அந்த ஸ்க்ராம்பிள் எக்கை விட அந்த அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பதத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரியா புரியுதா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவா ரொம்ப ஒரு மாதிரியா பாத்திரத்தில் பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து சைடில் ஆயில் விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கோம். ஸோ 5 முட்டை வந்துட்டு அதோட நல்ல கோட்டாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா முட்டை உதிரி ஆகிடும். ஸோ அந்த மாய்ஸ்டர் கிடைக்காது, சிக்கனோட அந்த மாய்ஸ்டர் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு ஜூஸியாகவே எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ரைஸோட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குக் பண்ணும்போது முட்டையோட பச்சை வேகம் போகிற அளவுக்கு, அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜூஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பச்சை வாடை அடிக்கும். ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி நல்ல ஒரு பக்காவான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் ஜூஸி இருக்கும். கொஞ்சம் ஆயில் சைடில் விட்டதோடு சேர்த்து அந்த முட்டையெல்லாம் நல்லா குக் ஆகி அந்த சிக்கனோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கையளவு பெப்பர் பொடி எடுத்து வச்சுட்டு அப்படியே நேரம் தூவி விட்டுருங்க. வந்து பெப்பர் பவுடர் தூவிட்டு, ஸோ அப்படியே பெப்பர் பவுடர் தூவிட்டு லைட்டாக ஒரு பரட்டிட்டு அப்படியே டிக்கப் பண்ணிடலாம்.
ஸோ சூப்பராக வந்து கமன்னு வருது. அந்த எக்கோட சிக்கன் பைண்ட் ஆகி சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படின்னு நல்லா ஒவ்வொரு லேயர் கோட் ஆகி உதிரியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த பக்குவம் தான் அது கரெக்டான டெக்ஸ்சரு. ஸோ டேரெக்டாக போட்டு சிக்கனை போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறது. சாதத்துக்கு அப்படி இல்லைன்னா ரச சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சரியான காம்பினேஷனாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு எக்கு சிக்கன் சாப்பிட மாட்டேன் இல்லை எக்கு சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களை வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ நல்ல கமகமான்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே டூரிஸ்ட்க்கு வந்த யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாமா? ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம டிஷ்ஷை வந்துட்டு டேஸ்ட் பண்ண ஒருத்தரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கே ஒரு டீமே வந்திருக்காங்க நம்ம டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்துடலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அண்ணா பேருண்ணா? பேர் பாண்டியராஜா. ஓகே, ரெகுலராக அந்த கேரளா ட்ரிப்லாம் வரதுண்டா? அப்பப்போ நாங்கள் ஸோ இந்த ஸ்பாட்டுக்குலாம் வந்துருக்கீங்களா? ஸ்பாட்டுக்கு தான் புதுசாக எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு சார். நான் பார்க்காத பிளேஸ்னால் நம்ம நல்லா அருமையாக இருக்குது. மலை உச்சியில் இருக்கனாலே அது ஒரு தனி எனர்ஜியாக இருக்கு. நல்லா காற்று ஓட்டம் நல்லா இதனால அதுவும். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். கோழியை வச்சுட்டு முட்டையை வச்சுட்டு முட்டை கோழி பெரட்டல் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வியூவர்ஸ். எல்லாருமே டேஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. வித்தியாசமாக நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கீங்க. முட்டை மாசு அந்த மாதிரி இருக்கும், அதோட சிக்கன் சேர்ந்து கலந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்ல வாசனையாகவும் இருக்குது, வாசனாகவும் இருக்குது, லைட் காரமாகவும் நல்லா இருக்குது. ரொம்ப காரம் சேர்த்தா குழந்தைங்க லைட்டாக தான் இருக்கும். அதனால ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் டேஸ்ட் பார்த்து எங்கள் நேயர்களுக்கு சொன்னதுக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே. என்ன வியூவர்ஸ், நம்ம ஊர் நம்ம சுவையில் வந்துட்டு இடுக்கி மாவட்டத்தில் சூப்பரான ஒரு லொக்கேஷன்லாம் சுற்றி பார்த்துட்டோம். அது போக 2 அருமையான ரெசிபியும் பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.